ஸ்டேஷனுக்கு வர கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒழுங்கா கவனிக்கிறது இல்லையாமே. கம்ப்ளைண்ட் வருது எனக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஹலோ, எஸ்பி ஹியர். மீனாட்சி அம்மாவை கொல்றதுக்காக மீனாட்சி அம்மா போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் மீனாட்சி அம்மாவை காப்பாத்துங்க. ஹலோ ஹலோ, ரங்கநாயகி மீனாட்சியை கொல்றதுக்கு போறாளாம். சீக்கிரம் போய் தடுக்கணும். வாங்க எல்லாரும். மேடம். அக்கா, எங்க அம்மாவை காணோம்? அதானே, இங்க தானே இருந்தாங்க. சரி வா பார்க்கலாம். அக்கா, அம்மாவை எங்கே காணுமே? பிரசாதம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அம்மா, 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 எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா, அம்மா. சக்தி, சக்தி, ரங்கநாயகி அம்மா உங்க அம்மாவை கொலை பண்ண கோவமா போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அதோ அந்த பக்கம் தான் போனாங்க. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க, போங்க. அக்கா வாக்கா. துப்பாக்கியை கொடு. துப்பாக்கியை கொடு. இல்ல நான் சுடல. நான் மீனாட்சியை சுடலங்க. துப்பாக்கியை கொடுன்னு இல்ல நான் கொடுக்க சொன்னேன். மாட்டேன். நான் சுடல. துப்பாக்கியை கொடுன்னு சொல்றேன்ல. நான் சுடலன்னு சொல்றேன்ல. இது ஃபாரன்சிக் லேப் கண்டு. ஓகே. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். இல்ல வாமா. நான் வர Arrest பண்ணல. மாட்டேன். யாரையுமே சுடல. என் கையை விடுங்க. வெச்சி நான் யாரையுமே சுடலடா. நான் arrest பண்ண சொல்றேன்ல. விடுங்க. வாமா. எங்க அம்மா விட சொல்லுங்க. பாருமா.
உள்ள கூட்டு போங்க. இங்கே இருங்க, யாரும் உள்ள வராதீங்க. என்ன கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. சக்தி, அம்மாவை காப்பாத்து. ஏதாவது பண்ணி அம்மாவை காப்பாத்து சக்தி. அம்மாக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் காப்பாத்திருவாருக்கா. நான் யாரையும் சுடல, என்ன விடுங்க. மாமா என் கையை விடுங்க. மாமா விடுங்க. லாக்அப்ல வைங்க. இங்க பாருங்க, விடுங்க. இங்க பாருங்க மேடம், நான் மீனாட்சியை சுடல மேடம். சொன்னா கேளுங்க, நான் உங்களை சுடவே இல்ல மேடம். எல்லாம் நான் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். நீங்க முதல்ல உள்ள போங்க. இல்ல மேடம், நான் உங்களை இருங்க. இத பாருங்க மேடம், நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நான் போய் எதுக்காக உங்களை சுட போறேன்? முதல்ல கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நான் மீனாட்சியை சுடவே இல்ல மேடம். உங்க கையில துப்பாக்கி இருந்துச்சு. மீனாட்சி குண்டு காயம் பட்டு மயங்கி கிடந்தாங்க. ஆனா நீங்க சுடலன்னு சொல்வீங்க, அத நாங்க நம்பணும். பேசாம உள்ள போங்க. மேடம், நான் சொல்றது உண்மை மேடம். நான் மீனாட்சியை சுடல. அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் சுடல மேடம். மேடம், போய் உள்ள நான் போடுங்க. சொல்றதை கேளுங்க மேடம். என்ன விட சொல்லுங்க மேடம். மேடம், என்ன விட சொல்லுங்க. மேடம், நான் யாரையும் சுடல. விட்டுங்க இல்ல. விடுங்க. இது பாருங்க மேடம். மேடம், நான் யாரையும் சுடல. என்ன எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க? மேடம், மேடம், நான் சொல்றதை கேளுங்க மேடம். சத்தியமா நான் யாரையுமே சுடல. நான் சொல்றதை கேளுங்க. சக்தி, அம்மாவை காப்பாத்திடலாம் சக்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவை நான் உயிரோட பார்க்கவே இருக்கா. நீ தைரியமா இருக்கா? எதுவும் ஆகாது. அம்மாவை காப்பாத்திடுவாங்கக்கா. சிஸ்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்களா? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கண்டிஷனை பார்த்தா பொழைக்கிற மாதிரி தெரியல. தேர்தலால அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சக்தி? எல்லாம் அந்த ரங்கநாயகி பண்ண வேலை. திமிரு பிடிச்சு போய் துப்பாக்கியால சுட்டுட்டா. அவங்கள சும்மா விடக்கூடாது. அவ ஒருத்திதான் தலைவியா இருக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் காக்கா குருவியை சுடுற மாதிரி மீனாட்சி அம்மா சுட்டுட்டான். ரங்கநாயகி விளங்கவே மாட்டா. மீனாட்சி அம்மா சுட்ட கை அழுகிதான் போகும். என்ன இது ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல மார்க்கெட் நினைச்சீங்களா? ஆளாளுக்கு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. சார், எங்களுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறவங்கள சுட்டுட்டாங்களே சார். அதுக்காக எல்லாரும் குரூப்பா வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? முதல்ல எல்லாரும் கலந்து போங்க. என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? எல்லாரும் போக சொல்லுங்க. வெளிய போ சொல்றாரு. போங்க என்ன போங்க. என்ன சொன்னீங்க? உள்ள வரீங்க. போங்க போங்க போங்க. சார், போயா. இருங்க சார். பாத்து போறோம்.
வெளியே போங்க. சத்தம் பண்ணாம போங்க. போங்கயா. உங்க 2 பேருக்கும் தனியா சொல்லணுமா? போங்கம்மா. சார் உள்ள இருக்கிறது அம்மா சார். அதுக்காக ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க கூச்சல் போடுவீங்களா? அமைதியா இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா வெளியே போங்க. எங்களை ஏன் சார் திட்டுறீங்க? நாங்களே எங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியுமான்னு பயந்து அழுதுட்டு இருக்கோம். எங்களை திட்டாம போங்க சார். அம்மா வாய மூடுமா நீ. இந்த இடத்துல உன் இஷ்டத்துக்கு அழுதுகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சைலண்டா இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா நடைய கட்டு. கான்ஸ்டபிள், இங்க யாரும் கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்க கூடாது. யார் சத்தம் போட்டாலும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. சும்மா கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கம்மா. அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு பாத்தீங்கல்ல? என்னடா கத்திட்டு இருக்கான் பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லி பாத்தேன். ஏன் கத்துறீங்க? அதெல்லாம் எங்க அம்மா சுட்டுக்க மாட்டாங்க. என் பேச்ச கேளுங்க, எங்க அம்மா சுட்டுக்க மாட்டாங்க. என்னண்ணே இப்படி ஆயிடுச்சு? நான் தான் உன்கிட்ட முதல்ல சொன்னேண்ணே, நீ போய் தடுத்துருக்கலாம்லண்ணே. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் தடுக்க தான் போனேன். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலடா. அண்ணே மீனாட்சி அம்மா யாருண்ணே? நம்ம அண்ணியோட அம்மா தானே. அவங்கள போய் அம்மா சுட்டுட்டாங்களேண்ணே. ஒரு வாட்டி எங்க அம்மா சுட்டாங்கன்னு சொன்னேன், சாவடிச்சு போட்டுருவேன். ஏங்க அமைதியா இருங்க, எங்க அம்மா சுடல. ஏய் தப்பா எடுத்துக்காதடா, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன். எங்க அம்மா சுட்டுக்க மாட்டாங்கடா. நீங்க கூடவா நம்ப மாட்டீங்க? சரிண்ணே, நாங்க நம்புறோண்ணே. டேய் நீ இங்க இருக்க வேணாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சக்தியை பாரு. அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேளு, சரியா? அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு. டாக்டர் எப்படியாவது காப்பாத்திடுவாங்கடா. சக்திக்கு நீ கொஞ்சம் தைரியம் சொல்லு. சரி சீக்கிரம் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். போ. டேய் அண்ணனை பத்திரமா பார்த்து போங்கண்ணே. டேய் வாடா. அக்கா நீ தைரியமா இருக்கா? அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவே நம்மள கூப்பிடுவாங்க பாரு. நீ அழாதக்கா, தைரியமா இரு. இங்க நடக்கிறத பார்த்தா என்னால தைரியமா இருக்க முடியாது சக்தி. டாக்டருங்க வராங்க போறாங்க, ஆனா அம்மாக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா சீரியஸா தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. டாக்டர் டாக்டர் எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா அவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. அவங்க மயக்கத்துல இருந்தாலும் எங்க ட்ரீட்மெண்ட்டை அவங்க உடம்பு ஏத்துக்குச்சு. சோ அவங்க உயிருக்கு இருந்த ஆபத்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்க கழுத்துல இருக்கிற குண்டை எடுக்கிற வரைக்கும் எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. குண்டடி பட்டதுனால அவங்க உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியில போயிருக்கு. சோ அவங்களுக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுது. அதை இம்மிடியட்டா ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்றேன், நான் ஏற்பாடு பண்றேன் டாக்டர். சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும், அதனால உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சக்தி அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும்ங்கறாங்க, நிறைய ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது சக்தி? அக்கா அக்கா நீ தைரியமா ரத்தத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரத்தம் கொடுக்கறதுக்கு நான் இங்க பரி சொல்றேன்க்கா. எனக்கு பயமா இருக்கு சக்தி, நான் அம்மாவை உயிரோட பார்க்கணும். அக்கா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இருக்கா?
ரங்கநாயகி ஒளிக ரங்கநாயகி ஒளிக ரங்கநாயகி ஒளிக. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? ரங்கநாயகி ஒளிக ரங்கநாயகி ஒளிக ரங்கநாயகி ஒளிக ரங்கநாயகி ஒளிக. அண்ணா அங்க ஒரு போலீஸ் வராங்க. அவங்க கிட்ட கிட்ட போறேன். போலீஸ் நீயே கேளுங்க. மேடம் 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 அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க மேடம், எங்க அம்மா யாரையும் சுடல. அவங்கள தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்றீங்களா? உங்க அம்மாவை எஸ்பி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள இன்ஸ்பெக்டரால ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு நிமிஷம் கூட எங்க அம்மா இந்த ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. ஏதாச்சும் பண்ணி அவங்கள வெளியில அனுப்புங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க தம்பி. எஸ்பி அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க மனசு வச்சாதான் உங்க அம்மா வெளியே வர முடியும். என்ன எஸ்பி அம்மா வச்சு பயம் காட்டுறீங்களா? நானே போய் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். தம்பி தம்பி யாரும் உள்ள போக கூடாது. ஒழுங்கா வழி விடுங்கண்ணே. உள்ள இருக்கிறது எங்க அம்மானே. நான் கூட்டிட்டு போறேன். விடுங்க. யாரா இருந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கப்பா. பேசாம இங்கே நில்லுங்க. என்னங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? மரியாதை வழி விடுங்க சொல்லிட்டேன். தம்பி சொன்னா கேட்க மாட்டியா? இருப்பா. சொன்னா கேளுப்பா. வக்கீல் யாராச்சும் கூட்டிட்டு வா. நான் உள்ள விடுறேன். இல்லன்னா பெரிய சிக்கல் ஆகும்பா. என்னங்க சிக்கல் வரும்? என்ன சிக்கல் வரும்? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. வழி விடுங்க, நான் போணும். அண்ணா தம்பி சொன்னா கேளுங்க தம்பி. இங்க வாணே. நம்மளால அம்மாக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுனே. நான் போய் வக்கீல கூட்டிட்டு வந்துறேனே. அது வரைக்கும் நீ அமைதியா இருனே. மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. சும்மா கத்திக்கிட்டு. நான் தான் சொல்றேன்ல எங்க அம்மா பண்ணலன்னு. அம்மா நீ ஒண்ணும் பயப்படாத. நான் உன்னை நிச்சயமா வந்து காப்பாத்திடுவேன். ஏங்க நான் தான் உங்களை அமைதியா இருக்க சொல்றேன்ல. அக்கா நீ தைரியமா இருக்கா? அம்மா எப்படி பொழைச்சு வந்தவங்க அக்கா. நீ அழாம தைரியமா இருக்கா? அக்கா அக்கா சொல்றேன்லக்கா. அழாதக்கா அழாத. கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரும் இங்க வாங்க. வாங்கய்யா. சக்தி போலீஸ் கிட்ட அவர் என்ன பேசுறாரு தெரியலக்கா. ஆனா இத தப்பா பேசுறாருன்னு மட்டும் தெரியுதுக்கா. என்ன சக்தி சொல்ற? அவர் எதுக்கு அப்படி பேசணும்? நீ இப்ப என்ன சொல்றன்னு எனக்கு புரியலையே. இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே நமக்கு யார் மூலமா பிரச்சனை வரும்னே தெரியலக்கா. அதனாலதான் எல்லாரையுமே சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த டீம் நல்லவர் இல்லைன்னு என் மனசு சொல்லுதுக்கா. அவரு நல்லவரா இல்ல கெட்டவரான்னு போக போகத்தான் தெரியும். போலீஸே போறாங்க. அவங்கள நிப்பாட்டு சக்தி. என்னாச்சு சக்தி? போலீஸ கூப்பிடலையா நீ? இங்க நிக்க வேண்டாம்னு சொல்லி டீன் தான் அவங்களை அனுப்பியிருக்காருக்கா. இப்போ என்ன பண்றது? அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்த போலீஸும் போயிட்டாங்க. இப்போ அம்மாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது சக்தி? ஐயோ அக்கா நீ அழாதக்கா.